வணக்கம். சில வாரங்களாக ரொம்பவே பேசப்பட்டுட்டு வந்தது ஆர்பிஐயோட எம்பிசி மீட்டிங் பற்றி, அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டியோட மீட்டிங் பற்றி. அந்த மீட்டிங் இன்றைக்கி நடந்தது. ஸோ மீட்டிங்கில் வந்து ஆர்பிஐ கவர்னர் ரெப்போ ரேட் கட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ரெப்போ ரேட் கட்டால் என்ன இம்பேக்ட்ஸ் இருக்குது அண்ட் இதால் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா நமக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பிசி மீட்டிங் இன்றைக்கி காலையில் நடந்தது. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து ரெப்போ ரேட்டை 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் ரெப்போ ரேட் பார்த்தோன்னா 6.5% இருந்தது. 0.25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணி இப்போது 6.25% இருக்குது இந்த ரெப்போ ரேட். ஸோ ரெப்போ ரேட் பற்றி தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம போய் பேங்க்கில் லோன் எடுக்கிற மாதிரி பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட லோன் எடுப்பாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ்க்கு லோன் கொடுக்கும்பொழுது எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ரெப்போ ரேட். ஸோ இது வந்து 6.5% இருந்தது. அது இப்போது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணி 6.25% இருக்குது. ஸோ மே 2020 பார்த்தோன்னா ரேட் கட் நடந்தது. அதுக்கப்புறம் நடக்கிற ஃபர்ஸ்ட் ரேட் கட் இது தான். கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தது, இல்லை ஒரே ரெப்போ ரேட் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது 6.5%. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரேட் கட் ஆஃப்டர் மே 2020. மே 2020 பார்த்தோன்னா 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே அவங்க இருந்த ரெப்போ ரேட்டில் இருந்து. ஸோ ஆர்பிஐயோட புது கவர்னரான சஞ்சய் மல்ஹோத்ரா டேக் ஓவர் பண்ண அப்புறம் நடக்கிற ஃபர்ஸ்ட் எம்பிசி கமிட்டி மீட்டிங் இது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெப்போ ரேட் கட்டால் நமக்கு என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இம்பேக்ட் பார்த்தோன்னா ஹோம் லோன்ஸ், வெஹிக்கிள் லோன்ஸ், இந்த மாதிரி லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆப்வியஸ்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையும் பொழுது புதுசாக வீடு வாங்கணும், ஒரு லோன் இல்லை ஹோம் லோன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ, இல்லை புது வெஹிக்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ டெஃபினட்டாக வந்து இன்னுமே அஃபோர்டபுள் லெவல்ஸில் லோன் கிடைக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதனால் வந்து ஆப்வியஸ்லி ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் அண்ட் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது டைரக்ட் இம்பேக்ட். ஸோ டைரக்ட் இம்பேக்ட் பார்த்தோன்னா ஹோம் லோன் அண்ட் வெஹிக்கிள் லோன் இந்த மாதிரி லோன்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையிறது. அண்ட் இன்டைரக்ட் இம்பேக்ட் பார்த்தோன்னா இதனால் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது இல்லை வெஹிக்கிள்ஸ் வாங்குறது, பேசிக்லி வந்து கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த பர்டிகுலர் ரேட் கட்டால். அடுத்ததாக பார்த்தோன்னா ஒரு சைடு லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மியாகுது. ஸோ இன்னொரு சைடு பார்த்தோன்னா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மியாகும். அதாவது பாண்ட்ஸ், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ், இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் கம்மியாகும். ஆப்வியஸ்லி இப்போ புதுசாக இஷ்யூ பண்ண போகிற பாண்ட்ஸோ என்சிடிஸோ எல்லாமே வந்து லெஸர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் தான் நமக்கு ஈல்டு கொடுக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மியாகிறதுனால இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் பக்கம் திரும்பலாம். அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்ஸும் கரண்ட்டாக வோலட்டைலாக தான் இருக்குது. பட் என்னென்னா ரிஸ்க் எடுக்க விரும்புகிற இன்வெஸ்டர்ஸ் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் பக்கம் திரும்பலாம். ஏன்னா டெஃபினட்டாக இந்த வாலட்டாலிட்டியில் கீழே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸோட பார்வை ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் மேலே விழுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா புதுசாக ஹோம் லோன் எடுக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏற்கனவே ஹோம் லோன் எடுத்திருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ கரண்ட்டாக ஹோம் லோன் ஏற்கனவே எடுத்திருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு டெஃபினட்டாக ரிலீஃப் கிடைக்கும் இந்த பர்டிகுலர் ரேட் கட்டால். ஏன்னா எக்ஸிஸ்டிங் ஹோம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்னால் கண்டிப்பாக அதுவுமே கம்மியாகும். ஒரு 20 or 10 வந்து ஹோம் லோன்ஸ் எடுத்திருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.8% வரைக்கும் அவங்களோட இஎம்ஐஸ் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ரேட் கட்டால் நமக்கு இருக்க இம்பேக்ட். நாங்கள் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி இல்லை லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கான எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற செலெக்ஷனில் உங்களுக்கு அட்வைஸ் தேவைப்பட்டாலோ, உங்களோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலோ, உங்களோட டேக்ஸ் பிளானிங் இல்லை டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாலோ, உங்களோட ஐடி ரிட்டர்ன்ஸ் அதாவது ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னாலோ இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் ஆகிறதுனால கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் போது எந்தெந்த செக்டர்ஸ் வந்து பொட்டன்ஷியலாக இதுலேருந்து பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த செக்டர்ஸில் இருக்க ஸ்டாக்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணினோன்னா அது நல்லது நமக்கு. ஸோ என்னென்ன செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ரெப்போ ரேட் கட் வந்து பேங்கிங் செக்டரை பூஸ்ட் பண்ண போகுது, ஆட்டோ செக்டர் பூஸ்ட் பண்ண போகுது, எஃப்எம்சிஜி செக்டர், அடுத்ததாக பார்த்தோன்னா ரியாலிட்டி செக்டர் அதாவது வந்து ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ், ரியல் எஸ்டேட், அடுத்தது பார்த்தோன்னா கன்சியூமர் டியூரபிள் செக்டர் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர்,
அடுத்ததாக பார்த்தோன்னா என்பிஎஃப்சி. ஸோ இந்த செக்டர்ஸில் இருக்க நல்ல ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர்பிஐ இந்த ரெப்போ ரேட் கட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணதும் நமக்கான இம்பேக்ட்ஸ் என்ன, எந்தெந்த பொட்டென்ஷியல் செக்டர்ஸ் பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.